தற்போதைய அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன். வணக்கம் அன்பழகன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக வரும் 27ஆம் தேதி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவன் வருகிறார். 28ஆம் தேதி கார் மூலம் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள முப்படை அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகிறார். 29ஆம் தேதி உதகை ராஜ்பவனில் ஓய்வெடுக்கும் அவர் 30ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து திருவாரூர் செல்கிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி திரும்புகிறார். இதனை முன்னிட்டு உதகையில் உள்ள தீட்டுக்கல் எலிபேட் தளத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துள்ளது. துப்பாக்கி ஏந்த 5 காவலர்கள் 3 ஷிப்ட் முறையில் கண்காணிக்க உள்ளனர். மேலும் தற்போது ஹெலிகாப்டர் தளத்தை வெடிகுண்டு நிபுணர்கள் அதிநவீன வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிகளை கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.